7 மாத தணிக்கை போராட்டம், சட்ட மற்றும் அரசியல் சவால்களை தாண்டி முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் உலகம் முழுவதும் இன்று வெளியாகி இருக்கிறது. சிறிய மற்றும் நடுத்தர படங்கள் தங்களின் வெளியீட்டு தேதிகளை மாற்றியமைத்து வருகின்றன. ஜனநாயகன் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். செப்டம்பர் 1, 2024 அன்று வினோத் இயக்கத்தில் KVN தயாரிப்பில் விஜய் நடிக்கும் 69வது படம் ஜனநாயகன் என முறைப்படி அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பரில் மலேசியாவில் 1 லட்சத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் சூழ நடைபெற்ற இதன் பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று வரலாற்று சாதனை படைத்தது. ஆனால் இதன் பின்னர்தான் இந்த திரைக்குழுவினரின் பாதையில் பெரும் புயல் அடிக்கத் தொடங்கியது. பொங்கல் ரிலீஸை இலக்காக வைத்து கடந்த ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதியன்று சென்சாருக்கு அனுப்பப்பட்ட படத்திற்கு சான்றிதழ் கிடைக்காததால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தயாரிப்பு தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது. சட்ட சிக்கல்களால் திட்டமிட்டபடி பொங்கல் பண்டிகைக்கு படம் வெளியாக முடியாமல் போனது. பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்ற வழக்கு திரும்ப பெறப்பட்டு படம் ரிவைசிங் கமிட்டிக்கு சென்றது. மார்ச் மாதத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததும் ஏப்ரல் மாதத்தில் சில காட்சிகள் இணையத்தில் கசிந்ததும் படக்குழுவிற்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை அளித்தன. தேர்தல் முடிவுகள் வெளியாகி விஜய் முதல்வராக பொறுப்பேற்க ஜூலை மாதத்தில் ஒரு வழியாக சென்சார் பிரச்சினைகள் முடிவுக்கு வந்து சில மாற்றங்களுடன் படத்திற்கு சான்றிதழ் கிடைத்தது. ஜூலை 17ஆம் தேதியன்று கிறிஸ்டோபர் நோலனின் தி ஒடிசி வெளியானதால் தள்ளி வைக்கப்பட்ட ஜனநாயகன் அனைத்து தடைகளையும் தகர்த்து உலகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது.